ஆனுவல் சர்வே ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் வந்து அஸ்ஸர் என்பது ஒரு தனியார் நிறுவனம். அவங்க தான் வந்து எடுத்தாங்க. கடைசியாக அவங்க 2024 ஆஃப்டர் கொரோனா அவங்க எடுத்தாங்க. அவங்க எடுத்து ஒரு ரிப்போர்ட்டு சொன்னாங்க. அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு ஒன்றியத்திற்கும் தெருவில் போயிட்டு எடுப்பாங்க. ஒரு குழந்தைங்க வந்து கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு 6வது பையன் விளையாடிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு படுறா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் படி ஆங்கிலம் படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்து சர்வே, அதாவது இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு 604 மாவட்டங்கள்ல அவங்க எடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சு. பப்ளிஷ் பண்ணி ஆங்கில பத்திரிகைகள்லையும் தமிழ் பத்திரிகைகளையும் பப்ளிஷ் பண்ணி என்ன ஒரு சார்ஜ் வச்சாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு என்ன சார்ஜ் வச்சாங்கன்னா, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை படிக்க தெரியல அப்படின்னு ஒரு சார்ஜ் ஒன்று வச்சாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஸ்லாஸ் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது தலைகீழே இருக்குது. அவங்க எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு படிக்கக்கூடிய பையன் 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தை நல்லா படிக்கிறான். கணித பாடத்தை 64% குழந்தைகள் ரைட்டிங் ஸ்கில் இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்குது. ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி வெளியே இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டால் வந்திருக்கோம். பள்ளிக்கல்வித்துறையுடைய வெப்சைட்டில் இருக்குது, சமக்கர சிக்ஷாவினுடைய வெப்சைட்டில் இருக்குது. அப்போ நாம் வந்து எவிடன்ஸோடு தான், அறிவியல் பூர்வமான ஆதாரத்தோடு நம்ம பேசுகிறோம்.